தஞ்சாவூர் அரமனைக்கோட்டை கிராமத்தில் இருந்து செண்பகபுரம், ஆசத்திப்பட்டு, வாளமர்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் டாஸ்மாக் கடை உள்ளது. இந்த கடைக்கு வருவோர் ஏற்படுத்தும் இடையூறுகளால் அப்பகுதி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகி வந்ததால் அந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இதனிடையே ஜனவரி 21ஆம் தேதி அரமனைக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி அருணாசலம், அதே பகுதியைச் சேர்ந்த விவேக் என்ற இளைஞரால் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து அருணாசலத்தின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் திரண்டு ஊரில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்தினர். தகவலறிந்து சென்ற கோட்டாட்சியர் மற்றும் போலீசார் துறை அலுவலரிடம் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்போது உறுதியளித்தனர். ஆனால் அதன் பிறகும் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் ஆட்சியர், மாவட்ட எஸ்பி, வட்டாட்சியர் அலுவலகங்களில் அக்கிராம மக்கள் மனு அளித்தனர். அதன் பிறகும் டாஸ்மாக் கடை அகற்றப்படவில்லை. இந்நிலையில் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் என 50க்கும் அதிகமானோர் நேற்று தஞ்சாவூர் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடையை மூடும் வரை போராட்டம் நடைபெறும் என அறிவித்தனர். வல்லம் டிஎஸ்பி, டாஸ்மாக் மாவட்ட உதவியாளர், தஞ்சாவூர் வட்டாட்சியர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக 31 பெண்கள் உட்பட 47 பேரை போலீசார் கைது செய்தனர்.